ஒரு கோடை காலத்தின் ஆரம்பத்தில் ஒரு சோம்பேறி வெட்டுக்கிளி மகிழ்ச்சியாக தன் வயலின் வாசித்துக் கொண்டிருந்தது. அதே சமயம் சுறுசுறுப்பான எறும்புகள் தங்கள் குளிர்காலத்திற்கான உணவை சேகரித்துக் கொண்டிருந்தன. வெட்டுக்கிளி எறும்புகளை பார்த்து, ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள்? இந்த அழகான கோடை நாட்களில் நீங்கள் ஏன் என்னைப் போல் விளையாடி மகிழக்கூடாது என்று கேட்டது. நாங்கள் குளிர்காலத்திற்காக உணவை சேகரிக்கிறோம், நீங்களும் அதையே செய்வது நல்லது என்று பதிலளித்தன. வெட்டி சிரித்துவிட்டு, குளிர்காலம் வரை இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து விளையாடியது. கடுமையான பனிப்பொழிவு தொடங்கியது. வெட்டுக்கிளிக்கு சாப்பிட உணவில்லை, தங்க இடமும் இல்லை. அது பட்டினியான் வாடியது. குளிரால் நடுங்கிய வெட்டுக்கிளி இறுதியாக எறும்புகளின் வீட்டு வாசலுக்கு சென்று கதவை தட்டியது. ஒரு எறும்பு கதவை திறந்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. வெட்டுக்கிளி வருத்தத்துடன், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, இந்த குளிர்காலத்தை கடக்க எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள், கோடையில் நான் உழைக்காமல் விட்டுவிட்டேன் என்று கெஞ்சியது. எறும்பு வெட்டுக்கிளியை பார்த்து, இப்போது தெரிகிறதா, இனிவரும் காலங்களிலாவது எதிர்காலத்திற்காக உணவு சேமிக்க வேண்டும் என்று கூறி வெட்டுக்கிளியை வீட்டிற்குள் அழைத்து உணவளித்தது. வருங்காலத்திற்காக திட்டமிடுங்கள் மற்றும் கடினமாக உழையுங்கள்.